அதாவது ஜின் என்றே ஒரு கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, ஜின் என்ற அந்த படைப்பு மனிதர்களுக்கு கேடுகள் செய்யுமா? இது கேள்வி. அதிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோம், அது எதுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த ஜின்னுங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அது இரண்டு விதங்களில் நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்னு என்னன்னு கேட்டா, இப்லீஸ் இருக்கான சைத்தான், இப்லீஸுடைய சந்ததிகள், அவங்களையும் ஜின்னுங்கிற வார்த்தையில குர்ஆன் சொல்லுகிறது. அந்த இப்லீஸுடைய சந்ததியா இல்லாத ஜின்கள் இருக்காங்கல்ல, அவங்களையும் என்ன செய்கிறது, இஸ்லாம் ஜின்னுங்கிற வார்த்தையில குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. அப்ப அந்த ஜின்னுகளை பற்றி ரெண்டு மேட்டர் இருக்குங்கிற விளங்கிக்கணும். முதல் விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, ஜின்னுண்டா என்ன, ஷைத்தான்டா என்ன, இந்த வேறுபாட்டை நீங்க விளங்கிக்கணும். அல்லாஹ்வுடைய படைப்புல மனுஷன் ஒரு படைப்பு இருக்கிறோம், நம்ம தான் அது மனுஷன் தெரியும். மலக்குன்னு ஒரு படைப்பு இருக்கிறாங்க, அதுவும் நமக்கு தெரியும். மூணாவது படைப்பு என்னன்னு கேட்டா, அது ஜின்னுங்கிற படைப்பு. இந்த ஜின்னுங்கிற படைப்புல உள்ளது, ஜின்னுங்கிற படைப்பு என்னவாகுதுன்னு கேட்டா, அதுல ஒருத்தன் இப்லீஸா இருக்கிறான். இப்லீஸ் ஒருத்தன் இருக்கிறான, அவன் ஜின்னுல ஒரு நபர். இப்ப மனிதர்கள்ல இப்ராஹிம் இஸ்மாயில் ஒரு நபர் இருக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு நபர் தான் யாரு, இப்லீஸ்ங்கிற ஒருத்தன். ஜின் என்ற இனத்தில் உள்ள கோடான கோடி மெம்பர்கள்ல இப்லீஸ் ஒருத்தன் இருந்தான், அவன் ஜின்னு தான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, கான மினல் ஜின்னி ஃபஸஜது இல்லா இப்லீஸ கான மினல் ஜின்னி, இப்லீஸை தவிர எல்லாரும் சஜிதா செய்தார்கள், அவன் ஜின் இனத்தில் ஒருவனாக இருந்தான் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லப்படுறதுனால, அந்த ஜின்னுங்கிறது யாருன்னு கேட்டா, இப்லீஸ் யாருன்னு கேட்டா, ஜின் என்ற கோடானு கோடி அந்த நம்பர்ல உறுப்பினர்கள்ல இவன் ஒரு ஆளு, அவ்வளவுதான். இவன் என்ன பண்றான்டா, இவன் அல்லாவை எதிர்த்த உடனே, அல்லாவுடைய கட்டளை இவன் மீறின உடனே, இவனை ஒரு தனி படைப்பா அல்லாஹ் மாத்துறான், டைவர்ட் பண்றான். படைப்பால் அவன் ஜின்னா இருந்தாலும் ஜின்கள்ல ரெண்டு இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, மனுஷன்ல நல்லவன் கெட்டவன் இருக்கிற மாதிரி ஜின்கள்ல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. சூரத்துல் ஜின்னு ஒரு சூரா இருக்கு குர்ஆன்ல, அந்த ஜின்கள் சொன்னதாக அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இன்னா மின்ன சாலிஹூன, நம்மிடத்துல சாலிகானவர்களும் இருக்கிறோம், அநியாயக்காரர்களும் இருக்கிறோம். அம்மல் காசித்தூன கானூலி ஜஹன்னம ஹதபா, கெட்டவங்களா இருக்கிறவங்க நம்ம நரகத்துக்கு வரகா போயிருவோம், சாலிகா இருக்கக்கூடியவங்க எல்லாம் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லி ஜின்கள் பேசிக் கொண்டன என்று அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹிய அறிவிக்கிறான். அப்ப ஜின்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் மாதிரிய அதுல சாலிகான ஜின்களும் இருக்கிறார்கள், மனிதன் மாதிரிய கெட்ட ஜின்களும் இருக்கிறார்கள். அது ரெண்டு வகையாக ஜின்கள்ல இருப்பாங்க. இந்த இப்லீஸ்ங்கிறவன் எப்ப மறுத்தான, அல்லாஹ் என்ன பண்றான்னா, இப்லீஸையும் அவனுக்கு பிறப்பாங்கல்ல, அவன்கிட்ட இருந்து சந்ததிகள் பெருகும்ல, அந்த சந்ததிகளையும் 100% அனைவருமே கெட்டவர்கள் அப்படின்னு எல்லாம் மாத்திராத ஒரு தனி இனமா மாத்திரான். அது அவங்களுடைய மூலத்தால் அவர்கள் ஜின்களா இருந்தாலும் அவங்களுடைய தன்மையால் 4வது ஒரு தன்மை படைத்தவர்களாக அவங்க மாற்றப்படுறாங்க. படைப்பு ஜின்னு தான். ஜின்னுல ஒரு ஆளை எடுத்து அவன்ல இருந்து இனிமே யாரெல்லாம் பிறந்து வருவாங்களோ அவங்க அந்த மத்த ஜின்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவனும் அவனுடைய சந்ததிகள் எல்லாருமே யாரா இருப்பான், அவன் சந்ததி தான் சைத்தான்கிறது. இப்லீஸுடைய வழித்தோன்றல் தான் யாரு சைத்தான்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அவ தத்தஹிதுனஹு வ ஸுர்ரியத்தஹு, இப்லீஸையும் இப்லீஸுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அவுலியா மின் தூனி, என்னை விட்டுட்டு நீங்க நேசர்களாக பார்க்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படிங்கிற வகையில பார்க்கும் பொழுது அவன் யாரா ஜின்னா தான் ஆகுறான். இப்ப இந்த மனிதர்கள் மாதிரி உள்ள ஜின்கள் இருக்காங்கல்ல, அதாவது நல்லவங்களாம் இருக்கக்கூடிய ஜின்கள், கெட்டவங்களாம் இருக்கக்கூடிய ஜின்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நமக்கு டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. கெட்டவங்களா கெட்ட செயல்களை செய்வாங்க, நல்லவங்களா இருக்கிறவங்க நல்ல செயல்களை செய்வாங்க. நல்ல ஜின்களா இருக்கிறவர்களால் நமக்கு எந்த ஒரு பெரிய நன்மை ஏற்பட போறதில்ல. கெட்ட ஜின்களாக இருக்கக்கூடியவர்களால் என்ன செய்ய முடியாது, நம்மளை கெடுத்து நாசமாக்குற அதெல்லாம் டியூட்டி கிடையாது. அவங்க கெட்டவங்களா இருப்பாங்களே தவிர அவங்க நம்மளை கெடுத்து நாசமாக்குறது எல்லாம் முடியாது. அப்ப யார் இந்த மாதிரி உள்ளத்துல நுழைந்து ஊடுருவி கெடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இப்லீஸ் தான், அவனும் ஜின்னு தான். அந்த பாதுகாப்பு தேடுற மாதிரி எங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் யாரை குறிக்கும் கேட்டா, இந்த 4வது ஒரு படைப்பாக மாற்றப்பட்டுச்ச, அதாவது ஜின்னுடைய சந்ததியாக இருந்து சைத்தாண்டு ஒரு இன்னொரு படைப்பாக அவங்க மாற்றப்பட்டாங்களே,
அவங்களத்தான் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா உள்ளத்துல மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ் உள்ளத்துல ஊடுருவி கெடுத்து விடுவார்கள் வருத அந்த வேலைகள் எல்லாம் இந்த ஜின்கள் செய்யாது. இந்த ஜின்கள் மனிதனை மாறியே வணக்கம் செய்வதற்கு படைக்கப்பட்டாங்களே, ஒமா கலக்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதூன், ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்கு படைத்திருக்கிறேன் நல்லா சொல்றானே, அந்த ஜின்கள் வந்து நம்மளோட எதுக்கும் வரவே மாட்டாங்க. அவங்க ஒரு தனி படைப்பா இயங்கி கொண்டிருப்பார்கள். அவங்க நல்லவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்டவங்க நரகத்துக்கு போவாங்க. அது ஒரு டைப்பு. அதுல இருந்து ஒருத்தனை பிடிச்சி அவன்கிட்ட இருந்து வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் மாத்துறான, அதுக்கும் என்ன பேரு தான் ஜின்னு தான் பேரு. மொத்த இனம் ஜின்னு தான் அவன். ஜின்னு இனத்தை சேர்ந்தவனா இருக்கிறதுனால அந்த பாதுகாப்பு தேர்தலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்லீஸ் தான் ஜின்னு சொல்லப்படுகிறது. இப்லீஸையும் இப்லீஸினுடைய புள்ள குட்டிகளையும் தான் நல்லா என்ன செய்யறான், அந்த கெடுப்பாங்க, உள்ளத்துல நுழைவாங்க, வசுவாசி வசுபிசுபி சுதூரின்னாஸ், மக்கள் உள்ளங்கள்ல தவறான எண்ணங்களை போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஜின்னுங்கிறது யாரை குறிக்கும் என்று கேட்டால் அந்த இப்லீஸை தான் குறிக்கும். இப்லீஸையும் அவனுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய ஷைத்தான்களையும் குறிக்கும். அதனால வந்து அவங்க நமக்கு கேடு செய்வாங்க. என்ன கேடு செய்வாங்க, உள்ளம் வரைக்கும் ஊடுருவி அப்படி அல்லாட்ட கேட்டு வந்தாங்கல்ல, என்ன சொன்னா லவ் மன்னி என்னவும், இப்லீஸ் வந்து அவனை தூக்கி வெளியேற்றும் போது சொல்லிட்டு வரான் அல்லாட்ட, லவ் மன்னி என்னவும், அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவேன், இல்ல அக்கூதன்னலகும் சிராத்தகள் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையில போய் நான் உட்கார்ந்துக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் உங்களை என்ன செய்வேன், நல்வழியில இருந்து கெடுப்பேன், அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களை ஊட்டுவேன் என்று இப்லீஸ் சொல்லிட்டு வந்தான் பாருங்களேன். அதை அவனும் அவனுடைய சந்ததிகளும் செய்வார்கள். அந்த இடைஞ்சல் தான் பண்ண முடியுமே தவிர இந்த உடல் ரீதியாக ஜின்கள் அப்படி பண்ணுச்சு, மேலே உட்கார்ந்துச்சு, அமுக்குனுச்சு, அந்த மாதிரியான ஒரு இதுகள்லாம் என்ன செய்ய முடியாது. ஆனா உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் வேணுங்கிறதுக்கா என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டா, ஜின் ஷைத்தான்கள் ஒரு ஆய்வுன்னு சொல்லி ஒரு நூல் ஒன்னு அப்பாஸ் அலி எழுதியிருக்கிறாரு. அந்த நூலை வந்து நீங்க நம்முடைய இணையதளம் onlinepj.comல போய் நூல்கள்ங்கிற அந்த தலைப்பை கிளிக் பண்ணீங்கன்னா ஜின்னு ஷைத்தான் ஒரு ஆய்வுங்கிற தலைப்புல ஒரு புஸ்தகம் இருக்கும். அதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா ஜின்கள் சம்பந்தப்பட்டது, ஷைத்தான்கள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் கூடுதலா உங்களுக்கு கிடைக்கும்.